பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போயிருந்த கமருதீனுக்கு அவங்களோட அக்கா ஆறுதலா நெறைய விஷயம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல கடந்த வாரம் கமருதீன் அவர்கள் ரெட் கார்ட் வாங்கி வெளிய போயிருந்தாரு. அவரோட எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலயுமே ரொம்ப பரவலா பேசப்பட்டிருந்துச்சு. அண்ட் அவரோட எவிக்ஷன் ஒரு சிலர் வந்து சரி அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் வந்து தவறுங்கிறாங்க. பட் அவருக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா எந்த சென்ட் ஆஃப்மே கிடைக்கல. ரெட் கார்ட் குடுத்ததுனால அவசர அவசரமா வீட்ட விட்டு வெளிய அனுப்பியிருந்தாங்க. அண்ட் வீட்டுக்கு போன கமருதீன் அவர்கள்ட்ட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே அன்பா பேசியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா கமருதீனோட அக்கா கமருதீன பார்த்து, "நான் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதே சொல்லியிருந்தேன்ல, உன்னோட இண்டிவிஜுவல் கேம விளையாடு. மத்த யாரையும் டிபெண்ட் பண்ணாத. மத்த எந்த விஷயமா இருந்தாலும் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்து பார்த்துக்கலான்னு. ஏன் நான் சொன்னத நீ கேட்கவே இல்ல? எனிவே நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சத எதுவும் மாத்த முடியாது. நீ அதையே நெனச்சுக்கிட்டு இருக்காத. பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு தான். அது வந்து ஒரு கேம் மட்டும் தான். அது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கிடையாது. உன்ன பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும். நீ எப்படிப்பட்டவன், யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ அங்க நடந்தத மட்டுமே நெனச்சுக்கிட்டு உன்னோட லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிறாத. உன்ன பிடிக்காத நெறைய பேர் இப்ப இருக்கலாம். அதே நேரம் இன்னொன்னையும் யோசிச்சு பாரு. உன்ன பிடிச்சவங்களும் இருக்காங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. அவங்களுக்காக நீ தொடர்ந்து அடுத்து முயற்சி பண்ணு. அண்ட் இதுக்கப்புறம் சீரியல் ட்ரை பண்ணு. ஃபிலிம்ஸ் ட்ரை பண்ணு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணி மக்கள என்டர்டெயின் பண்ணு. நீ அங்க நடந்தத பத்தி மட்டுமே யோசிக்காத அப்படிங்கிற மாரி ரொம்பவே அன்பா பேசியிருந்திருக்காங்க. கமருதீன் அவர்களோட அக்கா சொல்றது அப்படிங்கிறது 100க்கு 100 உண்ம. பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வாழ்க்கை கிடையாது. அங்க ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடக்கும். அப்படி ஒரு மொமெண்ட் தான் அன்னைக்கு நடந்துச்சே தவிர, கமருதீன் ஒட்டுமொத்தமாக கெட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதனால இந்த ஒரு விஷயத்திலேருந்து வெளியே வந்து, அடுத்து அவரு படங்கள் பண்ணணும், சீரியல்ஸ் பண்ணணும், ரசிகர்கள என்ஜாய் பண்ண வைக்கணும். அது மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாவுமே மாறியிருக்கு. அண்ட் கமருதீன் அடுத்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிக் பாஸ் வீட்ட விட்டு சமீபத்தில வெளிவந்திருக்கக்கூடிய சுபிக்ஷா அவர்களோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிற செய்தி சமீபத்தில வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 9ல மீனவ பொண்ணு சுபி அப்படிங்கிற அடையாளத்தின் மூலியமா உள்ள வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க கண்டிப்பா ஒரு 3 நாள் வாரம் தாண்டுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி தான் நம்ம எல்லாருமே நெனச்சிருந்தோம். ஆனா கிட்டத்தட்ட 92 நாட்களுக்கு மேல பிக் பாஸ் வீட்ல இருந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டிக்கெட் டூ ஃபினாலேல ஒவ்வொரு டாஸ்க்லயுமே சொல்லி வச்ச மாரி அவங்களோட பெஸ்ட்ட குடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த ஒரு கேம் மூலியமா சுபி அவங்க யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு தான் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போயிருக்காங்க. வெளிய போயிருக்க சுபி அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 8,000 அப்படிங்கிற வீதம் சம்பளம் பேசப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது 92 நாட்கள் அவங்க பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரூ. 7,36,000 அவங்களோட சேலரி. அது மட்டும் இல்லாம அவங்க விளையாண்ட கேம்ஸ் அது இதுன்னு சேர்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்பான்சர்ஷிப்போட சேர்த்து கிட்டத்தட்ட ரூ. 8,00,000 அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்க.